ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் இருக்க கடற்கரைக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I can't think for a minute when I wasn't this bad. Couldn't think for a second when I couldn't count stacks. Doubled up on the money, keep the heat in the stash. Pushing back out the city, she done ran up a bag. She done defeated all the odds, I'm guessing he can't handle it. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அங்கே எங்கே பீச் இருக்குன்னு எங்களுக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அங்கே ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து இந்த கோயில்கிட்ட போங்க, ஆனால் அங்கே குளிக்க முடியுமான்னு தெரில, எதுக்கும் போய் பாருங்கள், அப்படி இல்லாட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட் நாங்கள் இங்கே போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனப்போ குளிக்கிற அளவுக்கெல்லாம் அங்கே க்ளீன் கிடையாது. ஆனால் பீச் வியூ மட்டும் நாங்கள் போனதுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்து பக்கத்தில் எங்கே குளிக்கிற இடம் இருக்குன்னு கேட்டோம். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அரசநகரப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர், சின்ன கிராமம்னு சொன்னாங்க. கொஞ்சம் தூரத்தில் கடல் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் சரி கிளம்பி போய் வண்டியில் அப்படியே போயிட்டு பார்க்குறோம். அங்கே ஒரு பயங்கரமான ஒரு வியூவில் ஒரு கடற்கரை இருக்குது. சைலண்ட்டாக யாரும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், மக்கள் அதிகமாக போக்குவரத்து இல்லாமல் அமைதியாக ஒரு சூழலாக இருந்துச்சு ஒரு கோயிலோட. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். சரி போய் பார்ப்போன்னு நடந்து போய் பார்த்தா அவ்வளோ சைலண்ட்டு, அவ்வளோ அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. இதெல்லாம் டூரிசம் பிளேஸாகவே மாற்றி வைக்கலாம், அப்படி இருந்துச்சு. யாருக்காவது தோணுச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். போய் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ சைலண்ட்டாக, அலையே இல்லாத ஒரு கடல், அப்படியே அமைதியாக இருந்துச்சு. போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்க போட்டை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. போட்டிங் கூப்பிட்டு போங்களான்னு கேட்போம், முடிஞ்சால் போயிட்டு வரோன்ட்டு தோணுச்சு. அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் விசாரித்தோம். ஆனால் போட்டிங் கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு போகலாம் தம்பி, இது மாதிரி இவ்வளோ வரோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொன்னார். நாங்கள் 500 கொடுத்தோம். ஒரு 5 கிலோமீட்டர் வரையும் சுற்றிருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறமே தான் திரும்பி வந்தோம். திரும்பி போகலாமான்னு சொல்லி கேட்டார். இல்லை போதுன்னு, நாங்கள் கிளம்ப டைம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னோம். அந்த ரைடை வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். அப்புறம் அந்த போட்டுக்காரனை சொன்னார், காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கு தம்பி, கிளம்பிடுவோம், திடீர்னு காற்று மாறுது அப்படின்னு சொல்லவும் சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு அப்படியே ஊர் கிளம்பி வந்தாச்சு. உண்மையுமே நல்ல ஒரு டூரிசம் பிளேஸாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து பாருங்கள். ஆனால் இதெல்லாம் டூரிசம் பிளேஸாக இது பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு